ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பட்டை, 4 மிளகு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அது ஃப்ரை ஆனதும் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட 2 பெரிய வெங்காயம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் கோல்டன் கலரில் வந்ததும் ஒரு பெரிய கேப்சிகம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் நான் ஆல்ரெடி 4 தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக, அதை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு தக்காளி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதோட ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் கோரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்தது பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நான் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 400 கிராம் பன்னீர் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் காட்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பன்னீர் இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மசாலாவை. இப்போ இதோட 1/2 kg ரைஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் டாப்பிங்ஸ்க்கு பெரிய வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டுக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நாலு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே இப்போ க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.